தெரிஞ்சுங்களா பிரபு? 15.6. ஓகே. ந தத்பாசேதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகா யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. பகவானுடைய அந்த இருப்பிடம் எந்த விதமான ஒளியாலும் ஒளியூட்டப்படலை. அதாவது சூரிய ஒளி, மூன், நிலா ஒளி, இல்லைன்னா தீ, இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி, கரண்ட், இதெல்லாம் வந்து அங்கே வந்து ஒளி அதனால வரல. யார் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்களோ திருப்பி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க இந்த லோகத்துக்கு வர தேவையில்லை. ஏன்னா இந்த கோலோகதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அது பகவான்டேருந்து வந்த ஒளி தான் அது. ஓகே, அந்த ஒளியில் ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்கும், ஆன்மீக லோகங்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் லைட்லாம் நமக்கு தேவை கிடையாது. அங்கே டியூவாலிட்டி கிடையாது, இரவு பகல் அதெல்லாம் கிடையாது. ஓகே, டைம் எல்லாம் எப்பயுமே ப்ரெசன்ட் டைம் தான். பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃபியூச்சர்லாம் கிடையாது. எப்பயுமே ஒரே டைம் தான், ப்ரெசன்ட் டைம் மட்டும் தான். ஓகே, அதே மாதிரி இரவு பகல்லாம் கிடையாது. தூங்கி எந்திரிச்சு அப்புறம் பல்லாம் தேய்ச்சி அப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, எப்பயுமே ஒரே டைம் தான் இருக்கும், எப்பயும் ஒரே மாதிரி தான் வெளிச்சமாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம். அங்கே நம்ம ஒளி விட்டால் செயற்கைக்கெல்லாம் ஒன்றும் தேவை வேலையே கிடையாது. இயற்கையாகவே எப்பயும் வெளிச்சமாகவே இருக்கும். பகவான்டேந்து வந்த சேஞ்ச் அவ்வளோ இருக்குமா. ஹிரண்மையனை பார்த்தீங்கன்னா சத்தியசாவிதமும் தத்வபூஷண பாவனு சத்திய தர்மா திசையே இப்படி ஒரு பக்தர் பாடுறாரு. பகவானே உன்னுடைய பார்க்கவே முடியலனால, ஏன்னா உன்ட்டு அவ்வளோ தேஜஸ் இருக்கு, அந்த தேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணு, அப்பதான் உன்னை நான் பார்க்க முடியும், முகத்தை பார்க்க முடியும்னு சொல்லி பக்தர் ப்ரே பண்றாரு. அவ்வளோ பிரகாசமா இருக்குமா அவனுடைய உடல். அந்த உடலில் வந்த பிரகாசம் அந்த பிளானட்ஸ் ஃபுல்லா, அது தவிர வேற என்னென்ன பிளான்ஸ், இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு. இந்த யூனிவர்ஸ் மாதிரி நிறைய யூனிவர்ஸ். இதுதான் பௌதிக லோகம். இது வந்து ஒரு பங்கு, ஆன்மீக லோகம் 3 பங்கு. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும் ஆன்மீக லோகம் பாருங்க. இந்த எர்த்தே பெருசு. இந்த எர்த்து வந்து ஒரு புள்ளி தான் இந்த யூனிவர்ஸ்ல. இந்த யூனிவர்ஸே ஒரு கடுகு தானா. அதே மாதிரி நிறைய கடுகு ஒரு மூட்டை ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும். அந்த ஒரு மூணு தான் பௌதிக லோகம். அதே மாதிரி 3 மடங்கு ஆன்மீக லோகம். அந்த 3 மடங்கு ஆன்மீக லோகத்துக்கும் பகவானோட ஒளி வருது. அப்ப எவ்வளவு தேஜஸ் அவர் உடல்ல இருக்கும். அதுதான் பிரம்மஜோதி. ஓகே, சோ அதனால அவ்வளோ ஒரு பிரகாசமான இடம் வந்து கோலோக விருந்தாவனா. அங்க வந்து இந்த நெருப்புக்கெல்லாம் வேலையே கிடையாது, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, சன்னு மூணு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருடைய அந்த ஒளியிலிருந்து பியர்ஸ் பண்ணி, அந்த கவரிங்கை பியர்ஸ் பண்ணி ஒளி வருதான். அப்படிதான் வந்து இந்த கையெல்லாம் முழுவா தெரியுது. ஓகே, சன்னுக்கு பவரே அவர்கிட்ட தான் வருது. சன்னு எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்போ வந்து ஏதாவது நம்ம பௌதிகத்தில் எரிச்சா என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல குறைஞ்சிரும் சக்தி இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஃபியூவல் வைக்கணும், அப்பதான் அது எரியும். ஓகே, ஆனா சன்னு வந்து எப்பயுமே அது ஒளி கொடுத்துட்டே இருக்கு, அப்படியே தான் இருக்கு, அவர் பவர் கம்மியாகல. ஏன்னா அது பகவான்கிட்ட சக்தியை வந்து வாங்கிக்கிறான். ஓகே, அதனால பகவானுடைய சக்தி அவ்வளவு பெருசு. அந்த மகத்துவத்தை தாண்டி அந்த ஒளி வருது. ஆனா நம்ம எங்க இருக்கணும், அந்த பௌதிக லோகத்துல இருட்டான லோகத்துல இருக்கோம். எப்படி வந்து ஒரு டெண்டர் கோகனட்டுக்குள்ள இருட்டா இருக்கு, இளநீ கூட எப்படி இருட்டா இருக்கும். இளநீ மேல என்ன இருக்கு, மட்டை இருக்கு, அதுக்கப்புறம் ஓடு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் தண்ணி, பாதி பாதி இருட்டு. அந்த மாதிரி தான் யூனிவர்ஸ். அதுல ஒரு மட்டை ஒரு ஓடு அவ்வளவுதான். இதுல 10 கவரிங். இந்த கவரிங் வந்து 10 டைம்ஸ் பெருசு. இவ்வளவுதான் யூனிவர்ஸ் வச்சுமே. இதோட 10 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் கவரிங் பெருசு, அதே மாதிரி 10 டைம்ஸ் அடுத்த கவரிங், முந்தின கவரிங் 10 டைம்ஸ் பெருசு, அடுத்த கவரிங், அப்படி 10 கவரிங். அப்ப இந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னது, கவரிங் ரொம்ப பெருசு. இந்த கவரிங்கை பியர்ஸ் பண்ணி அவருடைய ஒளி வருது. அதான் வந்து ஸ்கை ப்ளூவா தெரியும். புரியுதா? அப்ப எவ்வளவு ஒளி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த இருட்டான லோகத்துக்கே அந்த ஒளி வருது. ஓகே, சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு இருட்டான லோகத்துல மட்டும் நம்ம வாசிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தத்தாம பரமம் மமான்னு சொல்லி சொல்றாரு பகவானு. எல்லாமே பகவானுடைய ப்ராப்பர்ட்டி தான். இங்க இருக்கிறதும் சரி, அங்க இருக்கிறதும் சரி, எல்லாமே அவருடைய ப்ராப்பர்ட்டி தான். இருந்தாலும் அவர் என்ன சொல்லாரு, என்னுடைய இருப்பிடம் அதுதான் அப்படின்றார் பகவான். அங்க நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க திருப்பி வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றார். ஓகே, திருப்பி நீங்க இந்த லோகத்துக்கு வர வேண்டாம், நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா இந்த லோகத்துக்கு வர வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானுக்கு உருவம் இருக்கு, அவர் ஒரு தனியான லோகத்துல இருக்கிறாரு, அவரோட நாம போய் இருக்கலாம்னு அர்த்தம். அப்ப அந்த இம்பர்சனல் சொல்றாங்கல்ல, அது முறியடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்லோகம் இது. அந்த நிறைய பேர் சொல்றாங்கல்ல பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஸ்லோகத்துல இதுவும் ஒண்ணு. லாஸ்ட் டைம் யாரோ ஒரு மாதாஜி எடுத்தாங்க, பிரம்மனோகை பிரதிஷ்டாகம், அது எடுத்தாங்க இல்லையா.
பிரம்மனுக்கே ஆதாரம் வந்து பகவான் தான், கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற ஸ்லோகமும், நதத் பாசியதே சூரியோ நா சசாங்கோ பாவகா, இந்த ஸ்லோகமும் பகவானுக்கு உருவம் இருக்குங்கிறத நிரூபிக்கக்கூடிய பகவத்கீதை ஸ்லோகங்கள். அதனால பகவானை பத்தி நம்ம எங்க ஒரு சொசைட்டியில சொல்றாங்களோ அந்த சொசைட்டியை நோக்கி நம்ம போகணும். ஓகே, அவங்க எந்த சொசைட்டியா இருந்தாலும், இப்போ வந்து இஸ்கான் பிரபாத் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த சொசைட்டி மக்களோட என்ன பண்ணணும், நம்ம வந்து சிவகாசம் வச்சுக்கணும், அவங்களோட அசோசியேட் பண்ணணும், பகவானை பத்தி கேட்கணும், பகவானை பத்தி பாடணும். இதுதான் நம்மளுடைய வேலையே. பகவான் இந்த ஹியூமன் பர்த்தோடைய நோக்கம் என்ன? பகவானை பத்தி பேசுறது, பகவானை பத்தி கேட்கறது, இதுதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமே. நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன கிடையாது, கலெக்டரா இருந்து டாக்டரா இருந்து இதெல்லாம் கிடையாது. ஓகே, தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசுல. நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் என்னன்னா, இந்த 4 பிரச்சனைகள், பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, இது எப்படினாலும் வந்துருது எல்லாருக்கும், இதை எப்படி போக்குறது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் கரெக்டான இன்டெலிஜென்ட் பர்சன். ஓகே, அது இந்த லோகத்துல எல்லாருக்குமே இருக்கு. எந்த ஒரு மனிதன் எடுங்க, எந்த மனிதனுமே மூப்பு இல்லாம இருக்க முடியுமா? எப்படியும் ஓல்டேஜ் ஆயிடும், எல்லாரும் இறந்தாகணும், இறந்தவன் பிறக்கணும். ஓகே, அதுதான் இந்த லோகத்தோட நேச்சர். இதுல இருந்து எப்படி விடுபடலாம் நினைக்கிறவர் தான் புத்திசாலி. ஓகே, அதனால பகவானை பத்தி யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதுல இருந்து விடுதலை. இல்லைன்னா மமமாயா துரத்தியா, என்னுடைய மாயிலிருந்து விடுதலை கிடையவே கிடையாது கிருஷ்ணா சொல்றாரு. ஓகே, ஸோ பகவானை பத்தி யார் நிறைய நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க பேர் மகாத்மா. அந்த மாதிரி ஒரு மகாத்மாவுக்கு சேவை பண்ணும்போது நமக்கும் வாசுதேவனை பத்தி கேட்கணுன்ற ருசி வரும், இல்லைன்னா வராது. ஓகே, வாசுதேவனை பத்தி கேட்க எப்ப ருசி வரும்? மகாத்மாவுக்கு சேவை பண்ணும்போது தான் வரும். ஓகே, அந்த மகாத்மா யாரு இஸ்கான்ல? பிரபுபாதர். ஓகே, டவுட்டே வேணாம். ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து அந்த மகாத்மா. அவருக்கு சேவை பண்றதுனா என்னன்னா, அவரை பத்தி குளோரிஃபை பண்றது. இந்த கிளாஸே அவருக்கு டெடிகேட் பண்ணிடணும். பிரபுபாதரை பத்தி குளோரிஃபை பண்ணிடணும், புகழ்ந்து சொல்லிடணும். ஓகே, பகவானை பத்தி புகழ்ந்து சொல்றது, பகவானை பத்தி கேட்கறது, இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன, நிச்சயமா நமக்கு வந்து சக்சஸ் ஆயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். கேள்வி இருக்காது இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு? அதனால ஆர்டிபிஷியலா ஒருத்தர மாற முடியாது. ஓகே, பகவானை பத்தி நான் நினைச்சிட்டே இருக்கேன், நான் சாப்ரன் கிளாஸ் போட்டுட்டேன், நான் சன்னியாசி ஆகிட்டேன் அப்படின்லாம் மாற முடியாது. நேச்சுரலா என்ன பண்ணணும், நம்ம வந்து பகவானை பத்தி நினைக்கணும், அசோசியேஷன் தான் மாற முடியும். சொல்லுங்க பிரபு. ஆமா ஆமா ஆமா, ஆப்வியஸ்லி யாரெல்லாம் ஒரு தூய பக்தரை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து அவங்களும் மகாத்மா தான். ஓகே, அதோட சந்தேகமே கிடையாது. ஓகே, ஸோ தூய பக்தர்கள் வந்து ஒருத்தர் வந்து பிரபா சொல்வார், அப்பா வந்து மைக்ரோஃபோன் சொன்னா, குழந்தை மைக்ரோஃபோன் சொன்னா அந்த குழந்தையுமே கரெக்டாக தான் சொல்லுது. அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய மகாராஜெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பிரபாத சொல்லி அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. அவங்க வாழ்க்கையே பிரபாதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்கள எப்படி நம்ம மகாத்மா தான், அவங்க தான் உண்மையான மகாத்மா. ஆக்சுவலா மகாத்மா காந்தி கிடையாது. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, ஹரே கிருஷ்ணா.